ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிபென் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் ஆப்பிளுக்கும் அவைலபிளில் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் அவைலபிளில் இருக்குது. ஸோ எல்லாமே இதை நம்ம படித்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இவங்களோட விஷயம்னா எதை கொண்டு வராங்க அப்படின்னா, நிறைய இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸோட பிரிட்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இவங்க வந்து இப்போ பண்ணிட்டுருக்காங்க. அது அந்த ஒரு ஃபோக்கஸில் இவங்க டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய இந்த டோக்கன் எக்கனாமிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். 72% வந்து கம்யூனிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஸ்மார்ட் செயின் பிஎஸ்சி ஸ்மார்ட் செயினில் தான் ஃபஸ்ட்டு வரதாக சொல்லியிருக்காங்க. அந்த கான்டாக்ட் அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நம்ம எடுத்து எனேபிள் பண்ணிக்க முடியும். நம்ம ட்ரஸ்ட் வேலையில் மெட்டாமாஸ்கில் கூட போட்டோம்னா எனேபிள் ஆகிரும். ஸோ அடுத்து தான் பாருங்கள், 72% வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டிக்காக அலோகேட் பண்ணுறாங்க. அதில் 60% ப்ரீ மைனிங், அதாவது மைனிங்க்கு ரிவார்டுக்கு ஏர்ட்ராப்புக்கு கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 60%. அடுத்து இருக்க அந்த 12% நம்ம மொபைல், அதாவது டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா அதில் நோடு ரன் பண்ணுறதுக்கும், ஸோ கிரியேட்டர்ஸுக்கும் அந்த வந்து பார்த்தோம்னா வேலிடேட்டர்ஸுக்கும் ஒரு ரிவார்டாக இதை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 10% வந்து டீமுக்கு கான்ட்ரிபியூஷனாக கொடுக்குறாங்க. அண்ட் 10% ட்ரெஷரிக்கும் 8% எக்கோசிஸ்டமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இன்விடேஷன் கோட் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் TCS19 தமிழ் கிரிப்டோசி TCS19 நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதர்வைஸ் நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்தும் நம்மளால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கெட் இட் ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர். ஸோ அண்ட் இதையும் தாண்டி எனக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரௌசரில் யூஸ் பண்ணோம்னாலும் ப்ரௌசர்லேயும் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இது ஆண்ட்ராய்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்லையுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அவங்களோட ஒயிட் பேப்பர் ரோட் மேப் அதையுமே இந்த இடத்துல நம்ம படித்து பார்த்துக்கலாம். அவங்க எந்தெந்த ஸ்டேஜில் எதை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் இந்த ரோட் மேப் மட்டும் கிளிக் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ரோட் மேப்பில் இப்போ எந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் 1 ஆப் அந்த கம்யூனிட்டி பில்டிங், ஸோ இந்த ஒரு இடத்துல தான் அவங்க இருக்காங்க. ஃபேஸ் 1 தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஆப் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த இதுக்கான ஒரு ரெவென்யூ மாடல் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்கோசிஸ்டம் சோஷியல் மீடியா அண்ட் கேமிங் அது மூலியமாகவும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2ல் Q1, அதாவது 2025 தான் Q1 வந்து இதை கொண்டு வரதா சொல்லி பிஎஸ்சி நெட்வொர்க் ஸ்மார்ட் செயின் அதை ஆக்சுவலி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறமா தான் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான வேலைகளுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தா ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறதுமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எப்படி பைக்காயின் கிராஸ் எல்லாமே நம்ம ஒரு ஏர்னிங் எடுத்துகிட்டு இருக்கோமோ அது மாதிரி இதுவுமே ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கேட்கும். கீழே ரெஃபரில் வந்து TCS19 நீங்கள் கொடுத்தீங்கன்னா TCS கோட், நான் அங்கே கோடு கொடுத்துருக்கேன், ரெஃபரல் கோடு வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ என்டர் பண்ணி முடிச்சுட்டு சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அவங்களுடைய ட்விட்டரில் போய்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா KYC வெரிஃபை பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சோம்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது. ஸோ அடுத்து இந்த இடத்துல இந்த வேலட் குவிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவிஸ்ட் மூலிமா பெர் டேக்கு நம்ம ஒரே நாளில் ஜாயின் பண்ண புதுசில் மட்டும் இந்த குவிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நியூ அப்படிங்கிறது இன்றைக்கி நியூவாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு 8 சீப்பென் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ரீட்வீட் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு, இது மாதிரியான அவங்க சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய டாஸ்க் நம்ம பண்ணும்போது அதுக்கு 8 கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க யூடியூப்பில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணால் அதுக்கு ஒரு 8. இது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் மூலிமா நமக்கு இந்த ரிவார்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்த எல்லாருமே சைன்அப் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த நியூ அதில் கிளிக் பண்ணி அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து சிபெனில் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா வீடியோஸ் அண்டு ரீட்வீட்டு, கமெண்ட்டு, லைக்கு, போஸ்ட், ட்விட்டர் அது எல்லாமே பண்ணிடுங்க. அண்டு ஸ்கூல்லேயும் நம்ம போனோம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்கூல்லேயும் அதை கொடுத்துருக்காங்க. ஸ்பெனில் நான் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் சிபென் ஆன் டெலகிராம் இதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்விட்டரில் அவங்க கொடுத்துருக்க போஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடலாம். அந்த பிளாக் செயின் என்னங்கிற ஒரு சின்ன வீடியோ வாட்ச் பண்ணலாம். ஸ்ட்ரீக்ஸ் மூலிமா நம்ம பெரிய அளவில் இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வீடியோ, இப்படி எல்லா வீடியோவுமே நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து பாருங்கள், யூனிஸ்வாப்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு
இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இது இங்கேருந்து என்ன ஆகும்னா நமக்கு யூடியூபுக்கு வரும். ஸோ யூடியூபுக்கு வந்ததுமே வந்து பாருங்கள், யூடியூப்பில் அதுக்கான ஒரு போயிட்டுருக்குமா. ஸோ ஜஸ்ட் இதை நம்ம பார்த்துட்டு பண்ணோம்னா போதும். இதில் வந்து என்னென்னா நம்ம கீவேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு கீவேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த கீவேர்டு கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து யூனிஸ்வாப்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இங்கேருந்து என்ன வரேன், சிபெனுக்கு வரேன். வந்ததுக்கப்புறம் வெரிஃபை கிளிக் பண்ணேன். என்ட்ரு கீவேர்டு கேட்குதுங்களா, யூனிஸ்வாப். ஸோ அந்த கீவேர்டு நம்ம கொடுத்தோம்னாலே போதும். கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோம்னா நமக்கு கிளைம் ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ கிளைம் ஆப்ஷனு. ஸோ இதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு 8 சிபென் இந்த மாதிரி ஆடு வரும். ஸோ ஜஸ்ட் அதை நம்ம மியூட்டில் கூட போட்டு விட்டுடலாம். இந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆடு வேணா பார்க்கலாம். ஆடு பார்த்தோம்னா நமக்கு முழுசாக அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். சப்போஸ் நம்ம அதை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவார்டு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் தான் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பார்த்த உடனே நமக்கு 8 சிபென் வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இன்றைக்கான டாஸ்க்கை நான் வந்து முடிச்சிட்டேன். இது எப்பயாச்சும் ஒரு முறை தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த குவிஸ்டெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கேஒய்சி நம்ம பண்ணிட்டோம்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ கேஒய்சியுமே ரொம்ப சிம்பிள் தான், நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச உடனே நீங்கள் கேஒய்சியுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ண போகிறாங்க இந்த 2025 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஒய்சி முடிச்சிட்டோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வேலெட்டுமே கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனுமே இருந்துச்சு. இப்போ அதை வந்து டெம்பரரியாக பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வேலெட் அட்ரஸ் அப்டேட்ஸ் ஆர் கரண்ட்லி டிசேபிள்டு, தே வில் பி ரீஓப்பன் த ஃபியூச்சர் ஆஃப் இங்க் மைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்னா நம்மளுடைய அட்ரஸும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண உடனே நான் கண்டிப்பாக ஒரு அப்டேட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய நபர்களுக்கு மேபி இது அப்டேட்டில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், நம்ம ட்ரஸ்ட் வேலெட் அட்ரஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ட்ரஸ்ட் வேலெட் அட்ரஸோ, மெட்டாமாஸ்கோ, ஓகேஎக்ஸ் வேலெட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்3 வேலெட்டுடைய அட்ரஸை கொடுத்து தான் நம்ம இதை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சுடைய லிங்க்குமே இங்கே கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா அப்படி கொடுத்துட்டா பர்மனெண்ட்டாக அது லாஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள், இது வரைக்கும் அசட் நான் எவ்வளோ மைண்ட் பண்ணிக்கிறேன்னா சிபென் அண்ட் இங்க், இந்த மாதிரி நமக்கு 2 விதமான டோக்கனாக அங்கே ஏர்ட்ராப்பாக கொடுக்குறாங்க, 2 காயின். ஸோ சிபெனில் கிட்டத்தட்ட ஒரு 2700 அண்ட் இங்கில் வந்து ஒரு 681 வச்சுருக்கேன். ஸோ இது ஏர்லி ஸ்டேஜுங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம பெரிய அளவுக்கு இதில் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். இதுவுமே நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ட்ராப்பாக தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த ஏர்ட்ராப்புமே பெரிய அளவில் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வந்து எனக்கு குவிஸ்ட்லேருந்து எவ்வளோ கிடச்சிது அண்ட் மைனிங்லேருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, பேஸ் மைனிங் ரேட் எவ்வளோ, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். இதுவுமே வந்து ஒரு பை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்குது. ஸோ பை காயின் எப்படி நமக்கு மைனிங் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் இதுவுமே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே போதும், ஜஸ்ட் நம்ம பெரிய அளவில் ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரீக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரீக்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய அளவில் ரிவார்டு கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரீக் ஸ்கோர் 39 டேஸ் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 டே நான் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு 12 இங்க்கு வந்து எனக்கு ரிவார்டு கிடைக்கும். சப்போஸ் நம்ம எவ்ரி 5 டேஸ்க்கு ஒன்ஸ் இது வந்து கொஞ்சம் நமக்கு இன்க்ரிமெண்டல் ஸ்டேஜில் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு நாள் மைண்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னா கூட டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் 39 பண்ணியிருக்கேங்களா, நாளைக்கு சப்போஸ் நான் பண்ணாமல் விட்டேன்னா எனக்கு டே 1லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், இத்தனை நாள் நம்ம பண்ண ஒர்க்கு கொஞ்சம் இதுவாக போயிடும். அப்போ கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணோம்னா இதில் பெரிய அளவில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ரெஃபரலுக்கு நம்ம ரெஃபரல் லிங்க் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்ப முடியும். ஸோ என்னோட ரெஃபரல் லிங்க்குமே நான் ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு நீங்கள் பார்த்து TCS19 நீங்கள் ரெஃபரல் கோட் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் மைனிங் ரேட், மைனிங் போனஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய அளவில் ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி இப்போ சிலியாவிலையுமே வந்து பார்த்தோம்னா ஏர்ட்ராப் வந்து ஒன்று போயிட்டுருக்கு. அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அது ஒரு 5000 பாயிண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது முடிப்பு, அதாவது இன்னும் ஒரு டைம் இருக்குது, ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு 5000 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து இதில் கிடைக்கும். அதையுமே நீங்கள் க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்ட்ராப் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு ஏர்ட்ராப்பில் பெருசான ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஏர்னிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.